இந்த இதை மட்டும் ஒன்னொன்னா நேம் பண்ண போறீங்க. ஒரு இதுக்கும் நேம் பண்ண போறீங்க. சேமா உள்ளதுக்கு ஒரே நேம் கொடுத்துட்டு டிஃப்ரெண்டா உள்ளதுக்கு வேற நேம் கொடுத்துக்கலாம். எத்தனை நேம்ஸ்னாலும் வரலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஃபுல் அதுக்கு நேம்ஸ் கொடுத்துட்டு அது அப்படியே என்ன இருக்கோ அதை தூக்கி லெஃப்ட் சைடு எழுதி வச்சிட போறீங்க. புதுசா இங்க கீழே கூட நடுவில் இருக்க எழுதிக்கலாம். டேர்மும் கன்சிடர் ஆமா, பண்ணும்ல. நான் அதோட இந்த ஸ்மால் டேர்ம்ஸும் கன்சிடர் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உள்ளது. ஓகேவா? இவ்வளவுதான் இந்த சம்மே. அதானா? நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, இதை தூக்கி இந்த மாதிரி ஆக்கிட்டோம். ஓகேவா? போன சம்ல என்ன பண்ணோம், நம்ம இப்போ கண்டுபிடிச்சது தான் ஆன்சராகவே கொடுத்துருந்தாங்க. நம்ம கண்டுபிடிச்சது தான் இதாகவே கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து கொஸ்டினா? இதை கொண்டு வந்தோம், கொஸ்டினை கொண்டு வந்தோம். இது கொஸ்டின் டு ஆன்சர், ஆன்சர் டு கொஸ்டின், இந்த மாதிரி ரெண்டுமே மாற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ யூனிட் 3 முடிஞ்சிச்சுல. ஆமாம், இதோட யூனிட் 3 வந்து முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டு இதோட. ஓகேவா? இது நீங்கள் பண்ணுறது ஈஸி, கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ் வரும். அதே மாதிரி இந்த இந்த 4 ரூல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 ரூல் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும் மனப்படமா. தெரிஞ்சாதான் இது போட முடியும். ஓகேவா? நவீன், இப்போ தேர்ட் யூனிட்லயே ம் பிடிஏன்னு ஒரு கொஸ்டின், ம் அப்புறம் சிஎஃப்ஜி டு சிஎஃப்எல் கொஸ்டின், ம் சிஎஃப்எல் டு சிஎஃப்ஜி ஒரு கொஸ்டின், அப்புறம் ம் பிடிஏ டு சிஎஃப்எல் ஒரு கொஸ்டின், ம் இங்கே பாரு, இதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் பாரு. சிஎஃப்எல் டு சிஎஃப்ஜி இருக்கா? ஆமா. சிஎஃப்எல் டு சிஎஃப்ஜி, அடுத்தது சிஎஃப்ஜி டு சிஎஃப்எல் இருக்கு. ஓகேவா? இது கொஞ்சம் ரேர் தான், 2 இல்லை 4 மார்க், 2 ஆர் 4 மார்க்ஸில் வரும். ஓகேவா? இது 4 ஆர் 8 மார்க்ஸில் வரலாம். ஓகேவா? இது 2. ஓகேவா? நார்மலாக ஏதாவது ஒன்று கொடுத்து கன்ஸ்ட்ரக்டர் பிடிஏன்னு கொடுத்துருவாங்க. அதுதான் ஆக்சுவலி இது சிஎஃப்எல் டு சிஎஃப்ஜி. இது 16 கூட வரலாம் சம்டைம்ஸ். நம்ம போன கொஸ்டினில் 16 தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? 8 வராது, 8 இல்லை 4 வராது, 8 இல்லைனா 16 வரும். ஓகேவா? சிஎஃப்எல் டு சிஎஃப்ஜி. இது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்ததில் நமக்கு இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம், செகண்ட் பார்ட்டில் நம்ம சிஎஃப்ஜி டு பிடிஏ பார்த்தோம், சிஎஃப்ஜி டு பிடிஏ ஒன்று பார்த்தோம். இது வந்து கொஞ்சம் குட்டி கொஸ்டினா, இது வந்து 8 மார்க்கில் கேட்பாங்க. 8 மார்க் இல்லைன்னா 4 மார்க்கில் கேட்பாங்க, ஆர் 4 மார்க். இது வந்து பிடிஏ டு சிஎஃப்ஜி வந்து கன்ஃபார்ம் இது 16 மார்க் தான். ஓகேவா? நாங்கள் இதில் இதெல்லாம் என்னெல்லாம் 8 படிச்சோம்னு மார்க் சொல்கிறேன்னா, கேட்குமா? ஆமாம், இந்த கொஸ்டினும் அதாவது ஒரு சிஎஃப்ஜி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு ஒரு கொஸ்டின். சாரி, நடுவில் இன்னொரு கொஸ்டின் இருக்குல்ல, இதே விட்டுட்டோம். ஹோமோஜீனியஸ் நான் ஹோமோஜீனியஸ்ல பிடிஏ கன்ஸ்ட்ரக்டர் பிடிஏன்னு கொடுப்பாங்க ஒரு கொஸ்டின் தான். கன்ஸ்ட்ரக்டர் பிடிஏ இதான் நம்ம டயக்ராம் அரேஞ்ச் இந்த பண்ணுறோம்ல. இந்த ஹோமோஜீனியஸ் நான் ஹோமோ அது என்னது? வேலையே நீ மேக்ஸை போட்டு டியூஎஸ்சியில் கலப்பாரு. டேய் ஹோமோஜீனியஸா? அதான் நவீன், எல்லாம் பார்த்துட்டு குழப்பது ஒண்ணு. அதுதான். சூப்பர்மா. இதுல இந்த கன்ஸ்ட்ரக்ட் த பிடிஏவும் இந்த லாஸ்ட் இப்போ பார்த்ததும் நல்லா தரவா பார்த்துக்கோங்க. ரெண்டுல கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரும், கன்ஃபார்ம். ஓகேவா? ம் ம் அவ்வளோதான். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் வேற எந்த கான்செப்ட்ஸும் இல்லை. சரி ப்ரோ, இது ம். நீ இப்போ சொல்லி கொடுத்தல, ஆமா. இப்போ அதை பார்த்துடுறேன். பார்த்துட்டு ம். இப்போ எக்ஸ்ட்ராவா புக்ல அந்த மெத்தட்ஸ் வேற மாதிரி இருக்கும்ல, ஆமா, அது பார்க்கும்போது எனக்கு குழப்புது. குழப்பம். ம். அதான் என்ன பண்றதுன்னு நீ தெரியல. என்ன பண்ணணும்னா, நான் இங்க ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்குறேன்னா, நீ என்ன பண்ணணும், இதே ஆஹ் மாதிரி ஒரு சம்மோட வேற கொஸ்டின் மட்டும் எடுத்துட்டு நான் சொல்லி கொடுத்த சரி. மெத்தட்ல அதே மாதிரி அந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாரு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு புக்கோட ஆன்சரையும் உன்னோட ஆன்சரையும் மேட்ச் பண்ணி சேமா இருக்கும். ஆன்சரை மட்டும் பாரு, ஸ்டெப்ஸை பார்க்காத. ஓகேவா? சரி, okay. ம். யூனிட் 4 லைட்டாக ஸ்டார்ட் மட்டும் பண்ணட்டா, ஒரு 2 சின்ன டாபிக் தான் ஸ்டார்ட் மட்டும் பண்ணுறேன். ம். டைம் இருக்குல்ல. ஓகே. யூனிட் 4 ஈஸியா, யூனிட் 5 ஈஸியா? 5 ஃபுல்லாக தியரி, 5ல ப்ராப்ளம்ஸே கிடையாது. 5 ப்ரோ எனக்கு தியரி டிஓசி கஷ்டம் தான் ப்ரோ, நீ எதுக்கு ப்ரோ கவலைப்படுற? இது என்னவா? டிஓசி ஃபுல்லாவே கஷ்டம் தான். இது 5 ஈஸியா 4 ஈஸியா கேட்டு டிஓசி யூனிட் 5 வந்து சும்மா தியரம் படிச்சுட்டு போகிறது தான், டேரெக்டாக படிச்சுட்டு போகிறது. ஓகேவா? அது 12 10 எவ்வளோ டிஎம் ஏதோ இருக்கணும். 10 டிஎம்மா? பாய் அது விடு பாய், நீ எடு ப்ரோ. இந்த வாரம் தியரம்ஸும் நான் என்னென்ன இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் இருக்குன்னு சொல்லி மொத்தமாக எடுத்து முடிச்ச போகிறோம். கடைசியாக சொல்கிறேன், எல்லா யூனிட் கவர் ப்ராப்ளம்ஸ் தான் கவர் பண்ண போகிறோம். என்னென்ன தியரம்ஸ் இருக்குது, அதை எப்படி எழுதுறது, அதுவும் எல்லாம் சொல்கிறேன். ஓகேவா? நாளைக்கு 5 வரமாட்டான். நாளைக்கா? ஓகே. எக்ஸாம் எக்ஸாம். எக்ஸாம் இருக்கா பாய்? நாளைக்கு தானே? ஆமா ஆமா. ஓகே ஓகே. வயசு இல்லை, நீ சாயங்காலம் வந்துட்டு ஒரு நைட்டு போல் வந்தீங்கன்னா நான் உனக்கு அந்த இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட் சாயங்காலம் எடுக்கிறேன். எக்ஸாம் எனக்கு. சாயங்காலம் தான் எக்ஸாமேவா? மத்தியானம்? ஆமா, ஆமா, ஒரு 2 மணி தான் எக்ஸாம் நினைக்கிறேன்.
ஓகே ஓகே ஆமா. நவீன் நீ 4th எடுத்துரு நவீன். சரி சரி இந்த வர டைம் இருக்கு, பொறுமையா இருக்கும். ஏன் அர்ஜென்ட்? இது டேய் எதை சொல்ற? இந்த டைம் தான் இருக்கு இன்னும். ஓகே ஓகே பாய் உனக்கு ரூல்ஸ் இருக்கா பாய்? ஆமாம் பாய். சரி பாய். சிட்டி இருந்துச்சு. சரி இது லைட்டா ஸ்டார்ட் மட்டும் பண்றேன். ஆ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் யூனிட் 4 பேர் தெரியுமா? எனக்கே தெரியாது. யூனிட் 4 வந்து பாய் பாரு பாய் புக்ல. எதான் பாக்குறேன். நார்மல் ஃபார்ம்ஸ் அண்ட் டியூரிங் மிஷின். நார்மல் ஃபார்ம்ஸ் அண்ட் டியூரிங் மிஷின். டியூரிங் இதுல இது டியூரிங் ரெண்டும் மிஷின். இதுல இது ரெண்டும் மெயின் கான்செப்ட்ஸ். ஓகேவா? இந்த ரெண்டுல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இது கேட்பாங்க. ஆனா இது ரெண்டுக்கு தெரியறதுக்குமே இந்த ஒரு பேசிக் இது தெரிஞ்சிருக்கணும். அந்த பேசிக் மெத்தட் தான் என்னன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் கிராமர். இந்த இது சிம்பிளிஃபிகேஷன் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சாதான் அடுத்தடுத்து இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இருக்கும் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்லயும். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன் ஸ்பெல்லிங் தப்பா எழுதுறேன். NF2 NF2 TW TM இல்ல டூல இல்ல, ரெண்டு டாபிக் இருக்கு. நார்மல் ஃபார்ம்ஸ் இதுல வந்து ரெண்டு நார்மல் ஃபார்ம் இருக்கும். சிஎன்எஃப் இருக்கும், ஜிஎன்எஃப் இருக்கும். சாம்ஸ்கி நார்மல் ஃபார்மும் கிரீபேக் நார்மல் ஃபார்மும் இருக்கும். இது ஃபுல்லா டியூரிங் மிஷின். நம்ம பிடிஏ பண்ணோம்ல அதே மாதிரி இருக்கும். அதுக்கு முதல்ல இந்த சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் கிராமர் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் கிராமர்னா ஒண்ணுமே இல்லை. நமக்கு இப்போ இந்த இது தராங்கல்ல, போன கொஸ்டின்ல பார்த்தோம்ல, இந்த இது தராங்கல்ல, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கா லெஃப்ட் சைட்ல? கேக்குதா? லெஃப்ட் சைட்ல நிறைய ஒரு 11 இவனுக்கு என்ன ஜியோக்கு ஏதோ ஆயிடுச்சு போல, கரண்ட் கட் ஆயிடுச்சு போல. போயிட்டான். ஆமா மெசேஜ் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றான். அதாவது ஒண்ணுமே இல்லை, நிறைய ஃபார்முலாஸ் இருக்குல்ல, இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி கொஞ்சமா கொண்டு வர போறோம். அவன் ஏதோ கால் பண்றான். ஹலோ சொல்றேன். கரண்ட் போச்சா? அப்படியா? சேவ் பண்ணிட்டேன். சரி ஓகே. கேக்குது சொல்லு. அந்த கடைசி சாயங்கால கிளாஸ் மட்டும் தான் அனுப்பல, அதை அனுப்பிடுறேன். ஓகே. ஓகே நீ அனுப்பிச்சுடு. சரி ஓகே. ப்ரோ மொத்தம் நாளைக்கு ஆரம்பிச்சிடலாமா பேசாம யூனிட் 4? இது டியூரிங் மிஷின் பார்க்க போறீங்களா, நார்மல் ஃபார்ம் பார்க்க போறீங்களா? இந்த யூனிட் 4ல மெயினா டியூரிங் மிஷின் தான் கேட்பான்ல. ரெண்டுமே கேட்க வாய்ப்பு இருக்கு. போன கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேட்டிருந்தான்? நானும் பாக்குறேன். டியூரிங் மிஷின் தான் கேட்டிருக்கான். ரெண்டுமே டியூரிங் மிஷின் தான் கேட்டிருக்கான். அப்போ டியூரிங் மிஷின் கொஞ்சம் நல்லா பார்ப்போம். சிஎன்எஃப் ஜிஎன்எஃப் சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு அதை நல்லா டியூரிங் மிஷின் நல்லா தரவா பார்ப்போம். சரி என்ன? ஓகே.